வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்ட் 4. ஆல்ரெடி 3 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் 4வது வீடியோ. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் டைப். அதாவது லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்டைட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் பற்றி பார்த்தோம். டேட்டாபேஸ் சிஸ்டமில் ER மாடல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டயக்ராமேட்டிக் சிஸ்டம் டெக்னிக் தான் என்டைட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ அதில் ER மாடல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டாபேஸ் டிசைனில் ஒரு என்டைட்டிக்கும் இன்னொரு என்டைட்டிக்கும் இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, வாட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 entities ஆர் 2 or more entities அப்படிங்கிறது தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னோம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டாபிக். ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 2 entities. ஒரு டேட்டாபேஸ் டிசைனில் எத்தனை என்டைட்டிஸ் வேணாலும் இருக்கலாம். அந்த என்டைட்டிஸுக்கு இடையில் 2 என்டைட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிட்வீன் த 2 என்டைட்டிஸ்க்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதான் ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப், many-to-many ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு என்டைட்டிக்கும் இன்னொரு என்டைட்டிக்கும் இடையில். அதில் ஃபஸ்ட் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். இந்த 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 என்டைட்டி, பேரண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டின்னு எடுத்துக்கிறோம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ஒரு என்டைட்டியாக எடுத்துக்கிறோம். இந்த 2 என்டைட்டிக்கும் இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, எவரி ஸ்டூடெண்ட் ஹேவ் பேரண்ட். ஹேவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ரிலேஷன். சரிங்களா? அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான அவங்களுக்கு ஒரு பேரண்ட். ஸோ இதை தவிர அவங்க அந்த 2 என்டைட்டிக்கு இடையில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்க போகிறதில்ல. ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் ஹேவ், அது 1-to-1 ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் one-to-many ரிலேஷன்ஷிப். இந்த 1-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, பிட்வீன் த 2 entities we have more than one relation. அது என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா, ஒரு டீச்சர் கிளாஸ், டீச்சர் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி, கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த டீச்சருக்கும் கிளாஸ்க்கும் ஒன்று டீச்சர்ஸ் லெசன் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கலாம். சரிங்களா? லெசன் டீச் பண்ணுறது, அந்த டீச்சர் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணுவாங்க. அப்போ டீச்சர்ஸ் டீச் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப். இன்னொன்று, அந்த டீச்சர் அந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சராக இருந்தால் அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல்சோ அந்த கிளாஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணுறது எல்லாமே. அப்போது என்ரோல் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கலாம். அப்போது ஒரே டீச்சர் அந்த கிளாஸில் 2 ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஒன்று என்ரோல் பண்ணுறதுக்கு, இன்னொன்று டீச் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் 1-to-many ரிலேஷன்ஷிப். என்டைட்டி 2 தான், டீச்சர் கிளாஸ். ஆனால் அங்கே அந்த டீச்சருக்கும் அந்த கிளாஸ்க்கும் இடையில் 2 ரிலேஷன் நம்ம வைக்க முடியும். த 1-to-many ரிலேஷன்ஷிப். இது 2 தான் இல்லை, மோர் தேன் 2 கூட இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது 3வது many-to-many ரிலேஷன்ஷிப். இந்த many-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இப்போ 12th கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் 12th ஒரு மோர் தேன் 3, 4, 5 கிளாஸஸ் கூட இருக்கலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய டீச்சர்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு டீச்சர்ஸ். அப்போ கிளாஸ் அண்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிற என்டைட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மோர் தேன் 1 கிளாஸஸ், மோர் தேன் 1 சப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி கிளாஸஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோர் தேன் 1 டீச்சர்ஸ்,
டீச்சர்ஸ் லெசன், அதேமாதிரி மோர் தேன் ஒன் கிளாஸஸ். இப்போ ஒரே சப்ஜெக்ட் டீச்சர் 2 கிளாஸ்க்கு போவாங்க, ஒரே கிளாஸ்க்கு மோர் தேன் ஒன் டீச்சர்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது டேட்டாபேஸ் டிசைனில். ஸோ அடுத்தது ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். இப்போ ரிலேஷன்ஷிப்னால் எத்தனை டைப் பார்த்தோம்? 1 to 1, 1 to many, many to many. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூஸ் சொல்லணும் இல்லையா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெம்பர் ஆஃப் திஸ் என்டைட்டி, அந்த என்டைட்டிக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? என்ன ரிலேஷன்ஷிப்னால் இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா? டீச்சர்ஸ், என்ரோல், ஹேவ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அந்த ரிலேஷன்ஷிப் என்ன விதமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்கிற அந்த வேல்யூவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் கீழே நம்மளே 4 கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒர்க்ஸ் ஃபார், டிரைவ்ஸ், மேனேஜர் ஆஃப், பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேல்யூஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு என்டைட்டிக்கும், சரிங்களா, டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற என்டைட்டிக்கும் இடையில் நம்ம ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா குமார் ஒர்க்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், சதீஷ் ஒர்க்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அந்த ஒர்க்ஸ் ஃபார் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன், அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸ், தட் இஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிரைவ்ஸ், மேனேஜர் ஆஃப், பர்ச்சேஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் 2 என்டைட்டிக்கு இடையில் என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம கொடுக்குறோம், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டிகிரி ஆஃப் எ ரிலேஷன்ஷிப். டிகிரி ஆஃப் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் இன்வால்வ்டு இன் தி ரிலேஷன்ஷிப் இஸ் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் இன்வால்வ்டு. இப்போது 2 என்டைட்டி பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 2 என்டைட்டிக்கு இடையில் இருக்கிறது என்ன ரிலேஷன்ஷிப், அதுக்கு நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோம், அது ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போது எத்தனை என்டைட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு இன்வால்வ் ஆகுது? நல்லா புரிஞ்சுக்கணும். லிட்டில் டிஃபர் தான், ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் இன்வால்வ்டு இன் த ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஃபார் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ அதில் எத்தனை என்டைட்டி லிங்க் ஆகுது? இப்போ ஒர்க்ஸ் ஃபாருங்கிற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ டீச்சர்ஸும் ஒர்க்ஸ் ஃபார் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். அதேமாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் சொல்லலாம், சரிங்களா. பிரின்சிபல் ஒர்க்ஸ் ஃபார் அப்படி சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒர்க்ஸ் ஃபாருங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பொருந்தும், சரிங்களா. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். அதில் மொத்தம் 3 இருக்குது: யுனாரி, பைனரி, டெர்னரி. இதில் யுனாரி அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு என்டைட்டி செட் மட்டும், அதாவது ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மேனேஜர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கார், கீழே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் அவர் தான் மேனேஜர், சரிங்களா. அப்போது எந்த என்டைட்டியை இந்த மேனேஜர் அப்படிங்கிற என்டைட்டியோட நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ணாலும் மேனேஜர் ஆஃப் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போது அந்த இடத்துல யுனாரி ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப். அதே பைனரி அப்படின்னா ஒர்க்ஸ் ஃபார் அல்லது டீச்சர்ஸ். இப்போது ஒரு டீச்சர் குமார் டீச்சர்ஸ் 11th கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி குமார் டீச்சர்ஸ் 12th கெமிஸ்ட்ரி. ஸோ அப்போ டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் தான், ஆனால் அதோட எத்தனை என்டைட்டி மிங்கிள் ஆகுது? டீச்சர் அப்படிங்கிற ஒரு என்டைட்டி, கிளாஸஸ் அப்படிங்கிற என்டைட்டி. அப்போ டீச்சர் ஒருத்தர் தான், கிளாஸஸ் மெனி, சரிங்களா. அப்போது 2 ரிலேஷன்ஷிப் அங்கே ஒர்க் ஆகிறதுனால அதுக்கு பேர் பைனரி அப்படின்னு சொல்லுவோம். பைனரி
டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று டெர்னரி அப்படின்னா 2க்கு மேலே ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு மோர் தேன் 2 என்டைட்டிஸ் வந்து சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு இடையில் இருக்கிற டிகிரி வந்து டெர்னரி டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எத்தனை என்டைட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ அப்படிங்கிறது தான் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப், யூனரி, பைனரி அண்ட் டெர்னரி. அடுத்தது கார்டினாலிட்டி. இந்த கார்டினாலிட்டி அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்க்ளூடட் இன் எ ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எத்தனை ஐட்டம்ஸ் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. அதாவது சொல்லணுன்னா நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் இன் ஒன் செட் மேப்டு வித் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் ஆஃப் அதர் செட். இப்போ டோட்டல் டேட்டாபேஸ் டிசைன் இந்த என்டைட்டிஸ் மொத்தமாக ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்கிற என்டைட்டிஸ் எல்லாத்தையும் சப்குரூப் பண்ணுவாங்க. சரிங்களா? தனித்தனியாக பிரிப்பாங்க. டீச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று, ஸ்டூடெண்ட்ஸ், அஃபீஷியல்ஸ், மேனேஜர்ஸ், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பிரிப்பாங்க என்டைட்டிஸை. அப்போது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த செட்டில் இந்த என்டைட்டி செட்லேருந்து எத்தனை அந்த என்டிட்டி செட்டோட மேப் ஆகிருக்கு, ஐ மீன் ஜாயின் ஆகிருக்கு. இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதோட மேப் ஆகிருக்கிறது டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஒரு செட் என்டிட்டி. இப்போ அதே மாதிரி டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இவங்களுக்கு இடையில் இருக்கிற எத்தனை என்டிட்டி என்னென்ன ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிருக்கு. சரிங்களா? இதுதான் கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு மெனி நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இன் ஒன் செட் மேப்டு வித் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஆஃப் அதர் செட். ஒரு செட்டில் இந்த செட்லேருந்து அந்த செட்டில் இருக்கிற என்டிட்டிஸோட எத்தனை மேப் ஆகிருக்கு. மேப்னா ஜாயின். சரிங்களா? அதர் டைப் அகெயின் 1 to 1, 1 to many, many to many. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கார்டினாலிட்டி இருக்குது. சிலாம் பார்த்திங்கன்னா சிமிலாரிட்டியாக தான் வரும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் லிட்டில் டிஃபர் ஆகும். 1 to 1னா ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு என்டைட்டி இன்னொரு என்டிட்டியோட ஒரே ரிலேஷன்ஷிப்பில் ஜாயின் ஆகிறது. 1 to manyனா ஒரு என்டைட்டி இன்னொரு என்டிட்டியோட மோர் தேன் ஒன் ரிலேஷன்ஷிப்பில் ஜாயின் ஆகிறது. மெனி டு மெனி அப்படின்னா மெனி என்டைட்டி இன்னொரு மெனி என்டைட்டியோட மெனி ரிலேஷன்ஷிப்பில் ஜாயின் ஆகிறது. ஸோ அதுதான் கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்டினாலிட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பர்சன், ஸோ இஆர் டயக்ராம்னால் இப்படி இருக்கணும். அந்த ஏரோ மட்டும் கொடுக்காம விட்டாச்சு. ஸோ இதுதான் இஆர் டயக்ராம். இப்போ என்னென்னா பர்சன் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி, வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி. இந்த ரெண்டு என்டைட்டிக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா டிரைவ். இந்த ரிலேஷன்ஷிப்பை ரோம்பஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி சொல்லிப்பாங்க. டைமண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு இன்னொரு பேர் ரோம்பஸ். இந்த ரோம்பஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ரிலேஷன்ஷிப்பை கொடுப்பாங்க. இந்த டயக்ராமில் பர்சனுக்கும் வெஹிக்கிளுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் டிரைவ். கண்டிப்பாக இது 1 to 1, 1:1. ஸோ இப்படி தான் ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுவாங்க. இது 1 to 1 ரிலேஷன்ஷிப். ஒரு பர்சன் ஒரு காலை ட்ரைவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்தது கஸ்டமர், பிளேஸ் ஆர்டர்ஸ். ஒரு கஸ்டமர் ஆர்டர் போடுறாருன்னா எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போகிறீங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஒன்று, இன்னொரு பொருள் பிடிக்குதுன்னா இன்னொன்று. ஸோ அந்த மாதிரி ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வேணாலும் போடலாம், ஆனால் ஒரே கஸ்டமர். அப்போது 1 to many ரிலேஷன்ஷிப். அப்போ ப்ளேஸ் ஆர்டர்னால் மெனி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம், ஒரே பர்சன். அதுதான் 1 to many. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு என்டைட்டி, கோர்ஸ் அப்படின்னு ஒரு என்டைட்டி. இடையில ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப். ரிஜிஸ்டர் அப்படின்னா படிக்கிறது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸில் மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதேமாதிரி கோர்சஸ், டிஃப்ரெண்ட் கோர்சஸ் படிப்பாங்க. இப்போது
எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கிளாஸ்லேயே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்போது ஒன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஒன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ அப்போது இந்த பக்கமும் n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த பக்கமும் n நம்பர் ஆஃப், அதாவது மோர் தேன் ஒன் கோர்சஸ், மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இப்படி சொல்லுவாங்க. இதுதான் கார்டினாலிட்டிக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது ER டயக்ராம். நம்ம இந்த ER டயக்ராமில் என்னென்ன சிம்பிள், என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க. ER டயக்ராம் நோட்டேஷன். அதில் ERோட காம்போனண்ட் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட நோட்டேஷன் என்ன. நோட்டேஷன்னா ஸ்ட்ராங் என்டைட்டி. ஒரு ஸ்ட்ராங் என்டைட்டியை மென்ஷன் பண்ணுறது எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ், ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு என்டைட்டி. இப்போ ஸ்ட்ராங் என்டைட்டின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். எவரி ஸ்ட்ராங் என்டைட்டி ஹாவ் ஒன் யூனிக் அட்ரிபியூட். யூனிக் அட்ரிபியூட் கண்டிப்பாக அதில் இருக்கும், அதாவது பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு என்டைட்டியில் கம்பல்சரி பிரைமரி கீ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ராங் என்டைட்டியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக அட்மிஷன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அப்படின்னா அது பிரைமரி கீ, அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஸ்ட்ராங் என்டைட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வீக் என்டைட்டி. வீக் என்டைட்டியை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸஸில் சொல்லுவோம். இப்போ மார்க்ஸ் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு வீடியோஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம். மார்க்ஸ் அப்படின்னா நிறைய, ஒரு மார்க்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கலாம், சரிங்களா. ரெண்டாவது மார்க்ஸ் அப்படின்னா அதை தனியாக பார்த்திங்கன்னா மீனிங் வராது. கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட தான் இருக்கும். அப்போது இது டிஃபெண்ட் ஆன் அனதர் என்டைட்டி. என்றைக்குமே வீக் என்டைட்டி எப்படி இருக்கும், டிஃபெண்ட் ஆன் அனதர் என்டைட்டியாக தான் இருக்கும், சரிங்களா. அதை நம்ம எப்படி டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா. அப்போது வீக் என்டைட்டியில் நமக்கு பிரைமரி கீ இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவோம். அதுலேயும் ரெண்டு இருக்குது, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், வீக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் சிம்பிள், ரொம்ப சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வீக் ரிலேஷன்ஷிப் வந்து ரோம்பஸ் வித்தின் ரோம்பஸ். ரெண்டு, ஒரு ரோம்பஸ்குள்ளே இன்னொரு ரோம்பஸ் இருக்கிற மாதிரி டபுள் ரோம்பஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அது வீக் ரிலேஷன்ஷிப் குறிக்கும். அடுத்தது அட்ரிபியூட்ஸ். இந்த அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஒரு என்டிட்டியோட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு என்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா எலிப்ஸ் சிம்பிள் கனெக்டட் டு தி என்டைட்டி. ஒரு என்டைட்டியோட எலிப்ஸ் சிம்பிள் கனெக்ட் ஆன மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அட்ரிபியூட். எலிப்ஸ் சிம்பிள் வந்து அட்ரிபியூட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அடுத்தது அட்ரிபியூட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கீ அட்ரிபியூட்டு, டிரைவ்டு அட்ரிபியூட்டு, மல்டி வேல்யூடு அட்ரிபியூட். இதெல்லாம் நம்ம முன்னாடியே டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸில் படித்தோம், சரிங்களா. கீ அட்ரிபியூட் அப்படின்னு என்ன சொல்லுவோம், அண்டர்லைன்டு த அட்ரிபியூட் நேம் இன்சைடு எலிப்ஸ். அட்ரிபியூட்னாவே நம்ம எலிப்ஸ் சிம்பிள் தான் மென்ஷன் பண்ணுவோம். அதில் ஒரு எலிப்ஸ்குள்ளே இருக்கிற அட்ரிபியூட் நேமுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது கீ அட்ரிபியூட், அதாவது பிரைமரி கீ. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு என்டைட்டி, அந்த என்டைட்டியில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் வைக்கலாம், அட்மிஷன் நம்பர், நேமு, ஏஜு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பர், இந்த மாதிரி வச்சுட்டு போகலாம். அதில் எந்த அட்ரிபியூட்டை நம்ம யூனிக் வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோம், அட்மிஷன் நம்பர். ஸோ அதுதான் இப்போது ஒரு என்டைட்டியில் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது ரிப்பீட் ஆகி வராது. ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டோம்னா திரும்ப அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த நம்பர் நம்ம கொடுக்கவே மாட்டோம். தட் இஸ் கீ அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அடுத்தது டிரைவ்டு அட்ரிபியூட் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்,
ஒரு அட்ரிபியூட்லேருந்து இன்னொரு அட்ரிபியூட் நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா அது டிரைவ்டு அட்ரிபியூட். எப்படின்னா இப்போ நேம் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அந்த நேம்ங்கிற அட்ரிபியூட்டை எகெயின் ரெண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதை தான் டிரைவ்டு அட்ரிபியூட். அப்போ டிரைவ்டு அட்ரிபியூட்டை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா டாட்டட் எலிப்ஸ் இன்சைடு மெயின் எலிப்ஸ். ஒரு மெயின் எலிப்ஸுக்குள்ளே இன்னொரு டாட்டட் உள்ள எலிப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அட்ரிபியூட் வந்து டிரைவ்டு அட்ரிபியூட்டை குறிக்கும். அதாவது அதுலேருந்து அதை ரெண்டாக மூணாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மல்டி வேல்யூடு அட்ரிபியூட். இந்த மல்டி வேல்யூடு அட்ரிபியூட் எப்படி இருக்கும்? டபுள் எலிப்ஸ் இன்சைடு எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டபுள் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டி வேல்யூடு. இப்போ முன்னாடியே பார்த்தோம் ஸ்டூடெண்ட் கோர்ஸ்னால் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருப்பான்? எம்பிஏ படிச்சிருக்கலாம், எம்சிஏ படிச்சிருக்கலாம். ஒரே ஸ்டூடெண்ட் மோர் தென் 1 கோர்சஸ் படிச்சிருக்கலாம். சரிங்களா? அதுதான் மல்டி வேல்யூடு அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ER டயக்ராம் மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுற சிம்பிள், அதோட மீனிங்ஸ். இங்கே ஸ்க்ரீனில் ஒரு சாம்பிள் ER டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ER டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதாவது டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாபேஸை டிசைன் பண்ணுற டேட்டாபேஸ் டெவலப்பர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ER டயக்ராம் யூஸ் பண்ணி எத்தனை என்டைட்டி, அந்த என்டைட்டிக்குள்ளே என்னென்ன ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு என்டைட்டிலையும் எத்தனை அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அது என்னென்ன டைப் ஆஃப் அட்ரிபியூட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் ஆஃப்டர் தட் அந்த டேட்டாபேஸை சிஸ்டமேட்டிக்காக டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே இந்த எல்லோ கலர் பாக்ஸ், ரெக்டாங்குலர் பாக்ஸ் எல்லாம் என்டைட்டி. பேரண்ட்டுன்னு ஒரு என்டைட்டி, ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு என்டைட்டி, டீச்சர், சப்ஜெக்ட், கிளாஸ், அட்மின், இந்த மாதிரி என்டைட்டிஸ். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே இத்தனை என்டைட்டிஸ்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா டேபிள்ஸ். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே இத்தனை டேபிள்ஸ் இருக்கும். அடுத்தது இந்த க்ரீன் கலரில் எலிப்ஸ் சிம்பிள்லாம் பார்த்திங்கன்னா எதை குறிக்கும்? அட்ரிபியூட்டை குறிக்கும். ஒவ்வொரு டேபிள்லையும் எத்தனை காலம்ஸ். இந்த அட்ரிபியூட்டை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா டேபிள்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு காலம், அதை தான் இங்கே அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பேரண்ட் அப்படிங்கிற டேபிளில் எத்தனை காலம் இருக்குது? ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டூடெண்ட், ரிலேஷனுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஃபாதரா, மதரா, இல்லை கார்டியனா? அடுத்து ஐடி, அவங்களோட பேர், அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி, நேமு, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இதெல்லாம் சிம்பிளாக உனக்கு புரியுது, சின்னதாக கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா இருக்கும், அட்ரிபியூட் வந்து நிறையா இருக்கும். அடுத்தது இந்த ரோம்ப சிம்பிள் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க, அது ரிலேஷன்ஷிப். அது ரெண்டு என்டைட்டிக்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறத. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் இடையில் என்ன ரிலேஷன்ஷிப்? ஹேவ். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்மினுக்கும் இடையில் என்ரோல். சரிங்களா? அப்போ இது எப்படி சொல்லலாம்? பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில் இருக்க ரிலேஷன்ஷிப் 1 to 1. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் அதர் என்டைட்டிக்கு 1 to many. இப்போது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்டைட்டிக்கு பேரண்ட்டுங்கிற என்டைட்டியோடையும் லிங்க் இருக்குது, அட்மினோடையும் லிங்க் இருக்குது, அதே மாதிரி கிளாஸஸோடையும் லிங்க் இருக்குது. ஸோ அப்போது ஒரு என்டைட்டி 3 என்டைட்டியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. என்ன? 3 டிஃப்ரெண்ட் ரிலேஷனில். அதனால் அதை மெனி டு மெனி சொல்லலாம், அல்லது 1 to many அப்படி சொல்லலாம். சரிங்களா? 1 to many. சரிங்களா? இதுதான் ER டயக்ராம். சரிங்களா? ஒரு சாம்பிளுக்காக இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ER டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஒவ்வொரு என்டைட்டியும் க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணி அந்தந்த என்டைட்டிக்கு இடையில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த ரிலேஷன்ஷிப்பு கொடுத்து மொத்தமாக ஒரு டேட்டாபேஸையே க்ரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் ER மாடல். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.